குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். சுரா கைட் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். ஆல்சோ அவைலபிள் ஆன் Amazon, Flipkart and surabooks.com. சுதந்திர தினத்தையொட்டி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: பல்லாயிரம் வீரர்கள் தங்களது இன்னுயிரை ஏந்து செக்கடியிலும் சிறைச்சாலையிலும் வதைப்பட்டு மிதிப்பட்டு அரும்பாடுபட்டு பெற்ற சுதந்திரம் இன்று அனைவருக்கும் சரியாக சமமாக இருக்கிறதா? கல்லூரியில் படிக்கும் பெண் வன்புணர்ச்சி செய்யப்படுகிறாள். மருத்துவமனையில் வேலை பார்க்கும் பெண் மருத்துவர் வன்புணர்ச்சி செய்யப்படுகிறாள். வீட்டருகே விளையாடும் பெண் குழந்தை கூட வன்புணர்ச்சி செய்யப்படுகிறாள். படிக்க வசதியற்ற குழந்தைகள், போதையில் தள்ளாடும் இளைய தலைமுறை, ஆதரவற்று நிற்கும் பெண்கள், வறுமையில் வாடும் முதியோர்கள், வியாபார பண்டம் போல் விற்கப்படும் மருத்துவம், கல்வி, லஞ்சத்தில் திளைக்கும் அதிகாரிகள், ஊழலில் திளைக்கும் ஆட்சியாளர்கள், மது விற்கும் அரசு என எதுவொன்று இங்கு சரியாக முறையாக இருக்கிறது? அரசின் தவறுகளை எதிர்த்து போராடினால், கேள்வி கேட்டால் கொடுஞ்சிறை என்றால் எங்கே இருக்கிறது கருத்து சுதந்திரம்? காஷ்மீரில் துப்பாக்கிச்சூடு, உத்தரப்பிரதேசத்தில் ஊரடங்கு, மணிப்பூரில் மதக்கலவரம், பஞ்சாபில் பதற்றமான சூழல், ஆந்திராவில் அடக்குமுறை, கர்நாடகாவில் காவிரி நீர் தர மறுத்து கடையடைப்பு, குஜராத்தில் குண்டுவெடிப்பு, கொல்கத்தாவில் கொடூர கொலைகள், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என சுடுகாடாய் மாறி நிற்கும் நாட்டில் எங்கே இருக்கிறது சுதந்திரம்? தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம், கருக திருவுளமோ என்ற மகாகவி பாரதியின் வார்த்தைகளில் உள்ள வலி நம் உள்ளத்திலும் ஆறாமல் அப்படியே இருக்கிறது. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் சமத்துவ சமுதாயம் அமைவது எப்போது? அமைப்பது யார்? உண்மையான சுதந்திரத்தை நாம் ஒன்று கூடி போராடி பெற்றிட விடுதலை திருநாளில் உறுதி ஏற்போம். விடுதலைக்கு வித்தான மாவீரர்களுக்கு வீர வணக்கம். அனைவருக்கும் விடுதலை திருநாள் வாழ்த்துக்கள் என சீமான் அறிக்கையில் கூறியுள்ளார்.